சக்தியுள்ளவர்களுக்கு ஹஜ் கட்டாய கடமை. நடந்தும் வாகனத்திலும் ஹஜ்ஜுக்குச் செல்லலாம். ஹஜ்ஜின் போது பேண வேண்டியவை. ஹஜ்ஜின் போது இல்லறத்தில் ஈடுபடுவதும் பாவம் செய்வதும் தர்க்கம் புரிவதும் கூடாது. ஹஜ்ஜுக்குரிய பயணப் பொருட்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பயணப் பொருட்களில் சிறந்தது இரையச்சமாகும். ஹஜ்ஜுக்கு செல்ல தடை இருந்தால் நீங்கள் தடுக்கப்பட்டால் பலிப்பிராணியில் இயன்ற ஒன்று அறுக்கப்பட வேண்டும். பலிப்பிராணி தனது எல்லையை அடையும் வரை உங்கள் தலைகளை மலிக்காதீர்கள். யாரேனும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்து முறையில் செய்தால் அவர் பலிப்பிராணியில் இயன்றதை அறுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜில் 3 நாட்களும் ஊருக்குத் திரும்பியதும் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். இது முழுமையான 10 ஆகும். இது யாருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் வசிக்கவில்லையோ அவர்களுக்குரியது. தவாஃப் செய்தல் அவர்கள் தமது அடுக்குகளை நீக்கித் தவாஃப் செய்யட்டும். மகாமு இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தவாப் செய்வோர், இத்திகாப் இருப்போர் மற்றும் ருகு சஜ்தா செய்வோர் ஆகியோருக்காக எனது ஆலயத்தை தூய்மையாக்குங்கள்.